ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இதுவரை நாம் குறிப்பேடின் முதல் புத்தகத்தில் 19 அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் 20ஆம் அதிகாரத்தை தொடங்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த ஒரு அமைப்பு 20ஆம் அதிகாரம் மிகவும் சிறிய அதிகாரமாக இருக்கிறது தந்தை அவர்களே. ஆயினும் இறை வார்த்தைகள் சிறியதனும் குறைவில்லைன்னு சொல்றது போல இந்த ஒரு சிறிய அதிகாரம் என்ன ஒரு சிறப்பான பங்கை இந்த புத்தகத்தில் ஆற்றுகிறது, நமக்கும் சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கணும் தந்தை அவர்களே. ஓகே, இப்போ 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் தாவீது பெற்ற வெற்றிகள் என்று பட்டிருக்கிறது. இதுவே சாமுவேல் புத்தகத்தில் நிறைய அதிகாரங்களை கொண்ட, நிறைய செய்திகளை கொண்ட ஒரு தொகுப்பு அமைவாக இருந்தது. அதை சுருக்கமாக தேவையானவற்றை மட்டும் இங்கே கொண்டு வந்து தருகிற பகுதியாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த 20ஆம் அதிகாரம் மொத்தம் 8 வசனங்கள் பட்டென்று முடிந்துவிடும். ஆனாலும் இது பிலிஸ்தியர்கள் மேல் எப்படி அவர்கள் படையெடுத்தார்கள், பிலிஸ்தியர்களுடைய படையெடுப்புக்கு அவர்கள் மேற்கொண்ட தற்காப்பு என்ன, எப்படி அவர்களை வெற்றி கொண்டார்கள், ஆண்டோடைய உதவியினால் எந்த அளவு பாதுகாப்பு பிலிஸ்தியரிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்தது என்பதை பற்றிய செய்தியை இந்த அதிகாரம் தனக்குள்ளாக கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே 2 பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று ராபா என்ற பகுதியிலும், இரண்டாவது காத்தின் மேல் படையெடுப்பது பற்றியும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியை நம்ம பார்ப்போம். ஓராண்டு கழிந்த பின் அரசர்கள் போருக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாபு ஆற்றல் மிக்க படையோடு சென்று அம்மோனியரின் நாட்டை அழித்தார். பின்பு ராபாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டார். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார். யோவாபு ராபாவை தாக்கி அதை வீழ்த்தினார். அவர்களுடைய மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை தாவீது எடுத்து கொண்டார். அது ஒரு தாலந்து பொன் எடையுடையது. அதில் ஓர் இரத்தினம் இருந்தது. அதை தாவீது தம் மகுடத்தில் பதித்து கொண்டார். மேலும் நகர்களினின்று ஏராளமான கொள்ளை பொருள்களையும் கொண்டு வந்தார். தாவீது அங்கு குடியிருந்த மக்களை சிறைப்படுத்தி ரம்பம், கடப்பாரை, கோடாரி ஆகியவற்றால் அவர்களை வேலை செய்ய வைத்தார். தாவீது அம்மோனியரின் எல்லா நகர் மக்களுக்கும் அவ்வாறே செய்தார். பின்னர் தம் மக்கள் அனைவரோடும் அவர் எருசலேமுக்கு திரும்பினார். ஓகே, இப்போ இந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு பிறகு யோவாபு ஆற்றல் மிக்க படையோடு சேர்ந்து அம்மோனியர்களை வீழ்த்துகிற ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கனாக்க நன்றாக நினைவிருக்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே அம்மோனியர்களை வெல்வதற்காக, எல்லைப்புறத்தை பலப்படுத்துவதற்காக தாவீது படை அனுப்பினார். யோவாபை அனுப்பிவிட்டார். ஆனால் தாவீதோ அரண்மனையிலேயே தங்கிவிட்டார் என்று ஒரு நிகழ்வு வரும். அந்த செய்திகளை மறைமுகமாக குறிப்பிடுகிற ஆசிரியர் அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தங்கியிருந்த போது என்ன நடந்தது என்பதை சொல்ல மறக்கிறார். அப்படியே வந்துட்டு காட்சியை அம்மோனியருடைய படையெடுப்புக்கு தாண்டி செல்கிறார். தான் ஒருவருடைய குறைபாடுகளை சொல்வதனால் எந்த ஒரு பெரிய பயனும் வந்து போவது கிடையாது. ஒருவேளை குறைபாடுகளை சுட்டி காட்டும் போது, அன்போடும் பாசத்தோடும் சுட்டி காட்டும் போது அவர்களை திருத்திக் கொள்வார்கள் என்று சொன்னால் சொல்வதில் அர்த்தம் உண்டு. வரலாறு வெற்றி பெற்றவர்களின் நிகழ்வும், வரலாறு என்பது எடுத்துக்காட்டான மனிதனுடைய மாண்புமிக்க வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பேடு அதை கண்டிப்பாக தவறாமல் பின்பற்றுகிறது. தாவீதின் வெற்றிகளை பற்றி குறிப்பேடு போர்க்களம் நடந்து கொண்டிருந்த போது சறுக்கி இவர் விழுந்து வாழ்க்கையை தொலைத்து போன ஒரு கதையை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. அதை அமைதியாக அப்படியே கடந்து செல்கிறது. அதுதான் இந்த முதல் பகுதி சுட்டி காட்டுகிறது, அம்மோனியர்களை பற்றி சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, யோவாபு ராபாவை தாக்கி அந்த மன்னனுடைய தலை கவசத்தை எடுத்துக்கொள்கிறார். அதில் அது ஒரு தாளந்துனால் மிகப்பெரிய எடை, ஒரு தாளந்து எடை உள்ளது. அதில் ஒரு ரத்தனக்கல் இருந்தது. தாவீது அதை எடுத்து அணிந்து கொண்டார் என்றும் அதை வெற்றியின் அடையாளமாக தனக்குள்ள மாற்றிக்கொண்டு அடையுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க மக்கள் வரி கொடுப்பார்கள். எப்படி வரி கொடுப்பார்கள்? 2 வகையிலே கொடுக்கலாம். கேஷ் ஆர் கைண்டு.
பொருள் வழியாகவோ அல்லது பணம் வழியாகவோ கொடுக்கலாம். மூன்றாவதாக ஒரு வகை இது வேலைகள் வழியாகவோ அவர்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த வகையிலே பொருளாக இருந்தாக்க 1 தாலந்து 2 தாலந்து, அல்லது வந்து கைண்டாக இருந்துச்சுனாக்க வந்து ஒரு 10 ராத்தல் வந்து இது மரம், அல்லது வந்து 300 கிலோ மணல் கல் என்று கேட்கலாம். மூன்றாவது, ஐயா என்ற பொருளோ பணமோ கிடையாது, ஆனால் 6 மாதம் உங்கள் தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சிட்றேன், 6 மாதம் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன், என்னை விட்டு அங்கே வேலை செய்வீங்க, அங்கே 6 மாதம் இங்கே 6 மாதம். பிரெஞ்சு மொழியிலே கோர்வி என்று சொல்வார்கள். கோர்வி என்று சொல்வார்கள். கோர்வி என்று சொன்னால் கட்டாய பணி, ஃபோர்ஸ்ட் லேபர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். கட்டாயமாக பணிக்கு அமர்த்துவது. அங்கே கூலி இல்லை, சம்பளம் கிடையாது, ஆனால் வேலை செஞ்சு அவனுடைய கடனை கழிக்கிறது. அதுதான் கோர்வி என்று பிரெஞ்சு மொழியிலே சொல்வார்கள். ஃபோர்ஸ் லேபர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதைத்தான் இங்கே யோவாபு செயல்படுத்துகிறார், தாவீதும் செயல்படுத்துகிறார். அம்மோனியர்கள் அடக்கி ஆளப்பட்டார்கள். அதற்கு மேலே அம்மோனியர்களால் தலையெடுக்க முடியவில்லை என்பதை முதல் பகுதி சுட்டி காட்டுகிறது. தாவீது தன் மக்கள் அனைவரோடும் எருசலேமுக்கு திரும்பினார். இரண்டாவதாக பெலிஸ்தர்கள் மேல் எடுக்கின்ற படையெடுப்பு. நல்லா பாருங்கள், 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரையுள்ள இறை வார்த்தைகளை உள்ளடக்கிய பகுதியாக அது இருக்கிறது. அதனுடைய சுருக்கத்தை நம்ம வாசிப்போம், அதை பற்றி சின்ன செய்தி நம்ம பார்ப்போம். அதன் பின்னர் கேசேரியில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தபோது அரக்கர் இனத்தானான சிபாயி என்பவனை ஊசாத்தியனான சிபெக்காய் கொன்றான். அதனால் பெலிஸ்தியரும் அடிபணிந்தனர். மேலும் ஒரு போர் பெலிஸ்தியருடன் நடந்தது. யாயீரின் மகன் எல்கானான் கித்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். அவனது ஈட்டியின் கோல் நெசவாளர் பயன்படுத்தும் படைமரம் போன்றிருந்தது. காத்தில் மற்றொரு போர் நடந்தது. ஒவ்வொரு கையிலும் காலிலும் 6 விரல்களாக மொத்தம் 24 விரல்களை கொண்ட அரக்கர் இனத்தானான நெட்டையன் ஒருவன் அவ்வூரில் இருந்தான். அவன் இஸ்ரேலை பழித்துரைத்தான். தாவீதின் சகோதராகிய சிமியின் மகன் யோனத்தான் அவனை கொன்றான். காத்து ஊரில் இருந்த அரக்கருக்கு பிறந்த இவர்கள் தாவீதாலும் அவர் அலுவலராலும் மடிந்தார்கள். இப்போ வந்து 2 இராணுவ செய்திகளை சொல்கிறேன். ஒரு இராணுவ செய்தி என்னன்னாக்க, ஒவ்வொரு படையிலும் உயர்ந்து திடகாத்திரமாக இருக்கிற மனிதர்களை தேர்ந்தெடுத்து நல்ல உணவூட்டி நல்ல பயிற்சி அளித்து சிறப்பு படை பிரிவாக வைத்திருப்பார்கள். அந்த பபிலோனியர்கள் அல்லது வந்து எகிப்தியர்கள் அல்லது அசீரியர்கள் அல்லது இந்த மாதிரி பிலிஸ்தியர்கள் எல்லாம் அவர்கள் அந்த வகையில் தான் வாட்ட சாட்டமாக ஆள் நெட்டையாக உயரமாக பலமாக சக்தியாக அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே பார்க்கின்ற சிபேக்காயி, அதுமாரி யாயீர் மகனாக எல்கானன் உள்ளிட்ட பல மனிதர்கள், இப்படிப்பட்ட உயரமான மனிதர்கள், அவர்களை எபிரேயர் வெகு எளிதாக கொன்றதனால் அவர்கள் இவர்கள் அடிபடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது. இரண்டாவது, அங்கே எல்கானான் இருக்கு பாருங்களேன், யாயீரின் மகன் வாசிங்களேன். மேலும் ஒரு போர் பெலிஸ்தியர் நடந்தது. யாயீரின் மகன் எல்கானான் கித்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். அவனது ஈட்டியின் கோல் நெசவாளர் பயன்படுத்தும் படைமரம் போன்றிருந்தது. ஓகே, நல்லா கவனிங்க. யாயீரின் மகன் எல்கானன் கித்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். அப்போ அந்த கோலியாத்து என்ற ஒரு பேர் வருது. கோலியாத்து யார் கொன்றா? தாவீது. யாயீரின் மகன் எல்கானன் கித்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். இப்போ கோலியாத்தை தாவீது கொன்றாரு, லகுமியை வந்து அவருடைய சகோதரன் எல்கானன் கொண்டாரு. சில பேர் சொல்லுவாங்க, இதே வந்து வேறு இடத்துல சொல்லுவாங்க, எல்கானான் என்பது எல் ஹனான் என்றார்கள். எல் என்றால் கடவுள், எலோஹிம். எல் ஹனான் என்றால் அன்புக்குரியவர். கடவுள் அன்புக்குரியவர். கடவுள் அன்புக்குரியவர் யாரு? தாவீது தான். கடவுளுக்கு மிகுந்த அன்புக்குரியவர். எழுந்து இவனை அன்பு செய்ய நான் அந்த வகையில் பார்க்கும்போது கடவுளுக்கு அன்பு. இப்போ தாவீதை கூட கொண்டிருக்கலாம் என்ற ஒரு போர் செய்தியும் சொல்லப்படுகிறது. இது வந்து இதை பாருங்களேன், அவனது ஈட்டியின் கோல் நெசவாளர் பயன்படுத்தும் படைமரம் போல் இருந்தது. இந்த வார்த்தை எங்கே வருது? கோலியாத்துக்கு வருது. அவனுடைய ஈட்டியினுடைய இது நெசவாளரின் தறியில் ஓடுகின்ற தறிக்கட்டையை போல் இருந்தது. படைமரம், அதான் படைமரங்கிறாங்க, தறிக்கட்டையை போல் இருந்தது என்று அந்த மொழிபெயர்ப்பில் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது கோலியாத்தினுடைய குறிப்பும் இங்கே மறைமுகமாக வருகிறதை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். காத்தில் மொத்தம் இன்னொரு போர், மொத்தம் 24 விரல்களை கொண்ட அரக்க எண்ணத்தினானாக நெட்டையன் ஒருவன் அவரில் இருந்தான்.
தாவீதின் சகோதராகிய சிமேயின் மகன் யோனத்தான் அவரை கொன்றான். இந்த பகுதி முழுவதுமே ஒரு அங்குல அளவு கூட பெலிஸ்தியர்களை தாவீது விட்டு வைக்கவில்லை. எல்லா மிகப்பெரிய படைவர்களை வென்றார், படையை வென்றார், அடங்கி போனார்கள், அடிபணிந்தார்கள் என்று வார்த்தை வருகிறது. அடிபணிந்தார்கள் என்று வார்த்தை வரும்போது எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோல் அப்படி வைக்கிறார் என்று நம்ம இந்த பகுதியை பார்க்குறோம். இப்போ நான் வந்து 2 செய்தி சொல்கிறேன். நம்ம சொல்கிறோம், ஒன்று ஒரு வரிசையாக 5-6 பேர் இருக்கிறாங்க, சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. அதில் பெரிய ஒருத்தர் நெட்டையே உயரமாக ஒருத்தர் இருக்கிறான். அவனை ஓங்கி பலார்னு விட்டா அவன் அப்படியே சுருண்டு போய் கீழே விழுந்துட்டு டே எங்கடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மொத்தம் 6 பேரும் ஓடி போயிட்டானுங்க. அதுதான் காட்சி. அதுதான் ஆசிரியர் அந்த ட்ரிக்கு தான் ஆசிரியர் பயன்படுத்துகிறாரு. உயரத்திலும் அறிவிலும் வலிமையிலும் கப்பல் படையிலும் மிகச்சிறந்த வலிமை வாய்ந்த இனம், வலிமை வாய்ந்த போர்க்குழாம் என்று சொல்லப்படுகிறது பெலிஸ்தியர்களுடைய இனம். அவர்களையே அப்படி லைட்டாக தட்டி தூக்குறாரு. அதன் வழியாக என்ன பண்ணுறது, அம்மோனியர்கள், சீரியர்கள் அல்லது மற்ற இனத்தை சார்ந்தவர்கள்லாம் அப்படியே காணாமல் போயிடுவாங்க. அது மறுபடி தேவையில்லை என்று அழகாக சொல்லி முடிக்கிறார். அதுதான் இந்த பகுதியில் காத்து ஊரிலிருந்து அரக்கருக்கு பிறந்த இவர் தாவீதாலும் அவர் அலுவராலும் மடிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த பகுதியினுடைய அருமையான செய்தி. இப்போ 2 கருத்துக்களை நாம் பயந்துக்கிறோம். வீரம் என்பது என்ன, வீரம் என்பது என்ன? இப்போ தாவீது ஆனூன் அன்பு செய்ய வந்தவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவமானப்படுத்தி அனுப்பி போரை விலைக்கு வாங்கினான். தாவீது இங்கே எந்த விதமான ஒரு அவமானத்திற்கோ எந்த விதமான ஒரு சண்டைக்கோ வம்புக்கோ போகவில்லை. தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த அசாதாரணமான அரக்க உயரமும் அரக்க உருவமும் கொண்ட பெலிஸ்தியர்களை வெல்கிறார். அதன் மூலமாக தன் வெற்றியை நிரூபிக்கிறார். தான் தலைவன் நிரூபித்து யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, யாருடைய அச்சுறுத்தல் நமக்கு இல்லை என்பதை தன் மக்களுக்கு உறுதி செய்து பத்திரத்தை பாதுகாப்பை கொடுக்கிறார். இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல அரசன் என்கிறவன், நல்ல தலைவன் என்கிறவன் தன்னிடம் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தர வேண்டும், பத்திரமா வச்சுக்கணுன்ட்டு. ஒரு சகோதரி கண்ணீரோடு சொன்னார்கள். எனக்கு மனசுக்குள்ள அப்படியே, எனவே மனசே உள்ள அப்படி அழ ஆரம்பிச்சிச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ எங்கள் வீட்டுக்காரனை டிவோர்ஸ் பண்ணுவார்னே எனக்கு தெரியல ஃபாதர், அவ்வளோ ஒரு அன்சர்டன் லைஃப் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் என்று சொன்னார். இத்தனைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது. அவ்வளோ ஒரு அன்சர்டன் லைஃப்பில் வச்சு அவங்களுடைய மன உளைச்சல், அவங்களுடைய மன வருத்தம், இதை சொன்னால் ஆயிடுவோம், அது சொன்னால் அப்படி ஆயிடுவோம், அதை பேசினா அப்படி ஆயிடுவோம் என்று அவங்களே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த ட்ரம்பர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மனசுக்குள்ளே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அது வீரமா அது எப்படிப்பட்ட வீரம்னா, இங்கே ஒரு கொசு கடிக்கும், இப்படி தட்டினா போயிடும், அதை இப்படி அடிப்போம், அந்த மாதிரி வீரம். ஒரு கொசு அடிக்கிறதுக்கு குடல் ஏன் தூக்குகிறாய் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த செயல். அது வீரம் இல்லை. சம பலத்தோடு கூடிய இருக்கிறவங்களோட நம்ம நேருக்கு நேர் மோதி போராடுவது ஒரு உண்மைக்கான, நன்மைக்கான, பாதுகாப்புணர்வுக்கான இடத்தை கொடுப்பது. அப்போ தாவீது தனக்கு சரிசமமான, தனக்கு இணையான பிணையான பெலிஸ்தியரை வென்று கொள்கிறார். அதே போல் எதுக்காக போராடி பெறணும், வெற்றி பெறணும், ஈகோத்தனமான வெற்றிக்காக அல்ல, தன் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு பாதுகாப்புணர்வை தர வேண்டும் என்பதற்காக தான். நல்ல தலைவன் என்கிறவன் தன்னையும் தன்னை சுற்றி வாழ்கிற ஒரு நல்ல இல்ல தலைவர் என்கிறவர் தன்னையே சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உணர்வையும் பத்திர உணர்வையும் தருவார். இவரால் நமக்கு ஆபத்து இல்லை, இவர் நம்மை கடைசி வரைக்கும் வைத்து பாதுகாப்பார் என்கின்ற ஒரு நல்ல உணர்வை தர வேண்டும். அந்த உணர்வு தராத போது நாமே நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு எதிரிகளாக தோன்றுவோம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு மனம் வருதுன்னு சொல்லாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க சாமி. அந்த அம்மாவுக்கு 76 வயசு, கோயிலுக்கு வந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, கையை விடமாட்டேங்குது. ஏன் அம்மா, என்னம்மா அப்படிங்கிறேன். அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்படுறாரு அப்படிங்கிறது. எங்கே போய் சொல்கிறது, நான் எங்கே போய் சொல்கிறது? அது பல்செட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது. என்னடா இந்த வாழ்க்கை அது அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்குது, சந்தேகப்படுறதுன்னு சொல்லி. அதான் அதாவது நம்முடைய குரூர மனதினாலும் எண்ணங்களினாலும் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது. மென்மையான அந்த மனதை பூ போன்ற மனதை
அன்பாக புரிஞ்சுக்கணும். அதுதான் வாழ்க்கை. அந்த பத்திர உணர்வை தரது, அதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. அந்த பாதுகாப்பு உணர்வை நாம் தருவது தான் நம்முடைய நல்ல தலைமைத்துவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது பார்க்கும்போது நம்மிடமிருந்து வலிமை இல்லாதவரிடம் நாம் நம்முடைய வலிமையை காட்டி வீரத்தை நிரூபிக்க புறப்பட்டு போகக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 கருத்துக்களோடு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். இனிய இதயங்களை, இதுவரை நாம் குறிப்பேட்டு முதல் புத்தகத்தின் 20ஆம் அதிகாரத்திலுண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 20. ஓராண்டு கழிந்த பின் அரசர்கள் போருக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாபு ஆற்றல் மிக்க படையோடு சென்று அம்மோனியர் நாட்டை அழித்தார். பின்பு ரபாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டார். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார். யோவாபு ரபாவை தாக்கி அதை வீழ்த்தினார். தாவீது அவர்கள் மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை எடுத்துக்கொண்டார். அது 1 தாலந்து பொன் எடையுடையது. அதில் ஓர் ரத்தினம் இருந்தது. அதை தாவீது தம் மகுடத்தில் பதித்துக் கொண்டார். மேலும் நகரினின்று ஏராளமான கொள்ளை பொருள்களையும் கொண்டு வந்தார். தாவீது அங்கு குடியிருந்த மக்களை சிறைப்படுத்தி ரம்பம், கடப்பாரை, கோடரி ஆகியவற்றால் அவர்களை வேலை செய்ய வைத்தார். தாவீது அம்மோனியரின் எல்லா நகர் மக்களுக்கும் இவ்விதமே செய்தார். பின்னர் அவர் தம் மக்கள் அனைவருடனும் எருசலேமுக்கு திரும்பினார். அதன் பின்னர் கெசேரில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது. அதில் ஊசாவியனான சிபக்காய் அரக்கர் இனத்தானான சிபாயை கொன்றான். அதனால் பெலிஸ்தியரும் அடிபணிந்தனர். மேலும் ஒரு போர் பெலிஸ்தியரோடு நடந்தது. யாயிரின் மகன் எல்கானான் இத்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். இவனது ஈட்டியின் பிடி தறிக்கட்டை அளவு பெரிதாயிருந்தது. காத்தில் மற்றொரு போரும் நடந்தது. ஒவ்வொரு கையிலும் காலிலும் 6 விரல்களாக 24 விரல்களை கொண்ட அரக்கர் இனத்தானான நெட்டையன் ஒருவன் அவ்வூரில் இருந்தான். அவன் இஸ்ரவேலை பழித்துரைத்தான். தாவீதின் சகோதரராகிய சிமையா மகன் யோனத்தான் அவனை கொன்றார். காத்து ஊரிலிருந்த அரக்கருக்கு பிறந்த இவர்கள் தாவீதாலும் அவர் அலுவலராலும் சாகடிக்கப்பட்டனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு மதியுக மந்திரி போல, ஒரு படைத்தளபதி போல, ஐயா இப்பொழுது இருப்பதை போல 100 மடங்கு மக்கள் தொகை உங்களுக்கு இருக்கட்டும். ஆனாலும் என் தலைவராகிய அரசரே, அவர்கள் யாவரும் என் தலைவரின் பணியாளர்கள் அல்லவா? என் தலைவர் ஏன் இதை நாட வேண்டும்? இஸ்ராயலின் மீது பழிவிட ஏன் அவர் காரணமாக இருக்க வேண்டும்? 3 கேள்வி கேட்குறாங்க. 3 கேள்விக்கும் அவங்களே ஒரு குட்டையை உருவாக்கி அதில் ஒரு ஓட்டையை இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இதில் நாங்கள் தண்ணி பிடிச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுளை வேண்டாம் என்று சொல்வதும் கடவுளுடைய பலன்களை அனுபவிக்க மறுப்பதும் பாவமாக மாறுகிறது. அதான் இப்போ கடவுள் வேண்டாம், உடைந்த குட்டைகளை தேங்கி தங்களுக்கு என்று கட்டி கொண்டான்னு தான் சொல்லுது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீது தன்னுடைய கடவுளுடைய தன் ஞானத்தை விட்டுவிட்டு சாத்தானின் சூழ்ச்சியை பற்றி கொண்டு மதியீனனாய் செயல்படுகிறான்.